ஹாய் guys, வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ரியல் அத்தென்டிகேட்டான பாடி பில்டர். ஸோ பாடி பில்டர்னா பெரிய பணக்காரங்க, ஸோ அந்த மாதிரி இல்லை, நீங்கள் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் அப்படிலாம் இல்லை. ஒரு ரியல் அத்தென்டிகேட், அதாவது நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்ம கூட இருக்க ஒரு அண்ணா வந்து பாடி பில்டராக ஆனா, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ எதுக்கு நான் இவரை சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து இவரை ரொம்ப நாளாக தெரியும். ஸோ எப்போலாம் நான் இவர்கிட்ட நான் கேட்குறேனோ அப்போலாம் பாடி பில்டிங்கை பற்றி தெளிவாக சொல்லுவார். ஸோ கமான் காய்ஸ், ஸோ அப்படி யார், ஸோ அவரை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நான் சொன்ன அகமது இவர் தான். ஸோ ரொம்பவே ரியல் அத்தென்டிகேட்டானவர். அதாவது எனக்கு என்ன டவுட், எனக்கு பாடி பில்டிங்கில் என்னென்ன டவுட் இருக்கும், ஸோ நான் இவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அகமது கிட்ட கேட்கலாம். ஸோ அவர் எதனால் பாடி பில்டிங் வந்து ஆரம்பித்தார், ஸோ என்ன ரீசனுக்காக ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சொல்லுங்கள் அகமத், ஸோ பாடி பில்டிங் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ என்ன ரீசன் அது? நார்மலாக நான் ஜிம்மில் வந்து நார்மலாக தான் வந்து ஃபஸ்ட்டு போனேன். 12th படித்து எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு ஜிம்முக்கு போகணுன்னு ஆசை இருந்தது. சின்ன வயசில் நம்ம அர்னால்டு படம்லாம் பார்க்குறனால அந்த கமாண்டோ படத்தில் ஆரம்பிச்சது எனக்கு. வீட்டிலே சின்ன தம்பிள்ஸ் வாங்கி ஒரு 8 வயசில் 8வது படிக்கும் போது அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 12th வந்து நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே பவர் லிஃப்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே பாடி பில்டிங் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தர்கிட்டே போய் பாடி பில்டிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அகமது பார்த்தீங்கன்னா அவருடைய 8வது வயசு, அதாவது ஒரு ஏஜ் 8லேயே வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ண எயித்து ஸ்டாண்டர்டா? ஓகே, 8th ஸ்டாண்டர்ட்னா அப்போ ஏஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 8th 10th 14 12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 12 வயசுலேயே, விச் இஸ் நல்ல ஏஜ் தான் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. 12 13லேயே வந்து ஓரளவுக்கு நம்ம ஹோம் ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து அகமது பண்ணியிருக்காரு. எல்லா பாடி பில்டரும் இப்படி தான் வந்து அவங்களுடைய பாடி பில்டிங் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோரியனேட்ஸ்லேருந்து அர்னால்டுலேருந்து ரோனி கோல்மன்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாடி பில்டிங் கரியர் வந்து ஹோம் ஒர்க் அவுட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம அகமதும் பண்ணியிருக்காரு. ஸோ தென் வந்து அவர் கவர்மெண்ட் ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் ஜிம்மில் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அவங்க பாடியில்? இல்லை, கவர்மெண்ட் ஜிம்மில் பண்ணும்போது நான் சில கேள்விகள் நிறைய பேர்கிட்ட கேட்பேன். அதுக்கான ஆன்சர் அவங்ககிட்ட கிடைக்கல. இல்லை, ரிசல்ட் நான் கேட்டது ரிசல்ட் வந்து அது நானாக அப்போது அப்படியே பார்த்து அப்போ தான் யூடியூப் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதனால் நான் அப்படியே பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். ரிசல்ட் வந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ எந்த ஜிம்மில் பண்ணுறதுன்னு அப்படின்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ வந்து இன்வால்மெண்ட்டாக பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம இவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஸோ ஃபேன்சி எக்யூப்மெண்ட் ஜிம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு இல்லை. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போனாலே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அது வந்து அகமது கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தென் வந்து பாடி பில்டிங் காம்படிஷன் எப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? பாடி பில்டிங் காம்படிஷன் வந்து நான் ஒருத்தர்கிட்ட பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து உங்கள் ஃபிசிக் நல்லா இருக்குது, நீ காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து என் ஜர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து நான் அப்படியே ஒரு பாடி பில்டர்கிட்ட போய் ஒன்றா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2016 ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதில் லைன் அவுட் தான். நான் 2016 ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட். அப்போ உங்கள் ஏஜ் என்ன? 2016 18 இருக்கும். 18 17. ஸோ ஏஜ் 17லேயே வந்து பாடி பில்டிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போல்லாம் யூடியூப் இல்லை நம்ம வளர்ந்த காலத்தில், ஓகேங்களா? ஓகே, இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15 years யூடியூப் தான் பூம் ஆச்சு. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்குறப்ப, நீங்கள் கேட்குறப்ப அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ஒரு சீனியர் பாடி பில்டர் கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்களா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு? ஸோ அவங்களுக்கு கேட்டனே சொல்லிக் கொடுப்பாங்களா? எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க? நீங்கள் எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நான் பவர் லிஃப்டிங் பண்ண இடத்துல வந்து எனக்கு பாடி பில்டிங்கான டீட்டெயில் அந்த அளவுக்கு கிடைக்கல, அவங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு ஏஷியா பாடி பில்டர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன். நான் கேட்கும் போது நான் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க கேட்டது போது என் டவுட்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு அதை தாண்டி டவுட்ஸ் இருந்ததில் நிறையா கொஞ்சமாக எனக்கு இதுவாச்சு. எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிது, சில விஷயம் கேட்க ஆரம்பித்தேன். அதனால் ஆனால் கேட்ட வரைக்கும் எல்லாருமே சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஜென்ரேஷன் எல்லாரும் வந்து யூடியூப் போய் கற்றுக்குறீங்க. நம்ம என்ன தான் யூடியூப் போய் பார்த்தாலும், என்ன தான் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்தாலும், ஒரு ரியலான ட்ரைனர் இல்லைனா ஒரு சீனியர் பாடி பில்டர்கிட்டேருந்து நீங்கள் கேட்டு கற்றுக்கிற அந்தளவுக்கு வந்து எதுவுமே வராது. ஸோ எப்போவுமே வந்து சீனியர் பாடி பில்டர் இல்லைனா ஜிம்மில் இருக்க ட்ரைனர் அவங்ககிட்ட பேசி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்குங்க. ஷார்ட்கட்டில் போகிற யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா அது வந்து தேவையில்லாத உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ எப்போவுமே ப்ராப்பரான ட்ரைனிங் கோச்சஸ் கிட்ட வந்து நீங்கள் காம்படிஷன் பண்ணுனா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அகமது அதான் பண்ணியிருக்காரு, நானும் வந்து அதை தான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட் காம்படிஷன் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்தீங்களா? ஃபஸ்ட் கான்டெஸ்ட்லேயே ஸ்டெராய்டு எடுத்தேன் நான். அப்போ உங்கள் ஏஜ் 17? ஏஜ் 17. ஏன் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்தீங்க? சீக்கிரம் வந்து இல்லை, அந்த மாஸ்டர் வந்து சொன்னார். ஆக்சுவலாக ஒரு பவர் லிஃப்டர், அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லி கொடுத்தாரு. சரி, அப்போத்துலேருந்து எனக்கு பெருசாக பயமும் இல்லை லைஃப்பில். அப்போ எனக்கு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுதுனால எனக்கு பெருசாக பயம் இல்லை. சரி, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தது தான்.
ஓகே, அப்போது 17னா இப்போது ஆல்மோஸ்ட் உங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் அந்த ஸ்டிராய்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க? நடுவில் ஒரு 1 இயர் எடுப்பேன், அப்புறம் ஒரு ஆஃப் போயிடுவேன், திரும்ப ஒரு 1 இயர் எடுப்பேன், ஒரு 6 மந்த் ஆஃப் போவேன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கண்டினியூஸாக. ஸ்டிராய்டு எடுக்கிறதுனால உங்கள் பாடியில் ஏதாச்சும் விளைவுகள் வந்திருக்கா? ஏன்னா இப்போ நிறைய டிவியில் நியூஸ்லாம் காட்டுறாங்க, ஸ்டிராய்டு எடுத்து இறந்துடுறாங்க. அதெல்லாம் உண்மையா? அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிம்முக்கு போகாதவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டிராய்டு எடுக்கிறதுனால வந்து செத்துருவாங்க. ஸோ ஒரு நாலேஜ் இல்லாமல் பேசுவாங்க அவங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? ஸ்டிராய்டு எடுக்கிறதுனால மரணம் நிகழுமா? எதுக்கு வந்து ஸ்டிராய்டு எடுக்கிறாங்க பாடி பில்டிங்கில்? ஸ்டெராய்டு வந்து இப்போ எடுக்கிறனால வந்து அது ரெக்கவரிக்காக தான் எடுக்கிறோம். நம்ம அதை அப்யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சமாக எடுத்து நம்ம எப்போவுமே நிறைய ரிசல்ட் கொடுக்கணும்னு எனக்கு எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது நீங்கள் அதிகமாக எடுத்து அது உங்கள் அப்யூஸ் பண்ணுறதோட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. யார் உங்கள் மாஸ்டர்? எங்கள் மாஸ்டர் வந்து ரங்கராஜன், அவர் தான் என் மாஸ்டர். அவர் சொல்லி கொடுத்ததான் எனக்கு எப்போவுமே கம்மி டோசேஜ் ஆனால் அதிகமான ரிசல்ட் நம்ம எடுக்கணும், எப்போவுமே இதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரங்கராஜர் மாஸ்டர் பற்றி நானும் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அவர் வந்து யாருன்னு தெரியலனா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் இங்கே கீழே வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்தியா ரங்காஸ் மாஸ்டர் தான் சொல்லுவார், மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அமௌண்ட் டோசேஜில் எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஸோ இது இன்னும் நீங்கள் அதே டோசேஜ் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? இல்லை, நான் எப்போவுமே டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. எப்போவுமே நம்ம கம்மியாக எடுத்தால் தான் நம்மளுக்கு அதிக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஸ்டிராய்டில் இருந்திருப்பீங்க கரெக்டாக? ஆன் அண்ட் ஆஃப், அதாவது கொஞ்ச நாள் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃப் போயிடுவாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பரான சைக்கிள், இப்படி தான் எல்லா பாடி பில்டர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன தான் ஸ்டிராய்டு 15 இயர்ஸ் எடுத்துருந்தாலும் அவருக்கு ஏதாச்சும் ரிசல்ட், அதாவது பக்க விளைவுகள் வந்திருக்கா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி பக்க விளைவுகள் எதுவும் இல்லை. சைடு எஃபெக்ட்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் மேபி ஃபேட் பர்னர் போடும்போது எனக்கு அந்த நைட்டு தூக்கம் வராது, அது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஸ்டிராய்டு அப்யூஸ் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை கரெக்டாக? சரி, நம்ம எது இதில் ஸ்டெராய்டு மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் ரைஸே வந்து மொத்தமாக ஒரே நேரத்தில் லோட் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பிரித்து லோட் பண்ணோம். அதனால் எப்போவுமே வந்து கம்மியாக எடுக்கிறது தான் நம்ம உடம்புல போய் சேரும். நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது, இப்போ நம்ம 1 ml போட்டாலும் அந்த 1/2 mlக்கு என்ன உடம்புக்கு தேவையோ, எவ்வளோ கறி இருக்கோ அது மட்டும் தான் அது எடுத்துக்கும். மிச்சம் 1/2 ml வேஸ்ட்டு தான் அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு. ஸோ வந்து எப்போவுமே கம்மியான டோசேஜ் பிரித்து எடுக்கிறது தான் கரெக்டான விஷயம். ஓகே, ஸ்டிராய்டை பற்றி பேசியிருப்பீங்க. எவ்வளோ ஸ்டிராய்டுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க ஒரு நாளைக்கு? ஐ மீன் ஒரு காம்படிஷன் பண்ணுறப்ப ஸ்டிராய்டுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஸ்டெராய்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 7,000 வரும் அதுக்கு மட்டும். இதை தவிர்த்து டயட்டு ஃபுட்டு எடுத்துப்பீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? டயட்டுக்கு வந்து நான் பீஃப் ஒரு 1/2 kg எடுத்துப்பேன். ஏன்னா கான்டெஸ்ட் கிட்ட போயிடுச்சுன்னா ஃபிஷ் அதிகமாக வாங்குவேன். ஃபிஷ்ஷுன்னு வாங்கும் போது மாதத்துக்கு ஒரு 8,000 வந்துடும். அது மொத்தமாக டயட், அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டிராய்டு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட், எல்லாமே மல்டிவிட்டமின் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு? ஒரு மாதத்துக்கு நம்ம இது பண்ண முடியாது. இப்போ ஒரு வாங்குற பொருளும் வந்து நம்மளுக்கு வந்து 90 days வந்துடும். அதனால் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதம்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாலேருந்து 7 ரூபா எடுத்து, அதாவது நார்மலாக அதுலேயே நல்ல காம்படிஷன் நேஷனல் லெவல் பண்ணுறதுக்கு 6,000 ரூபாலேருந்து 7,000 எடுத்து வச்சாலே போதும் மாதம். ஸ்டிராய்டு இல்லாமல் நான் எல்லாமே காம்பினேஷன் கேட்குறேன், டயட்டு மெடிசன் எல்லாமே சேர்த்து ஒரு ஆவரேஜாக மந்த்லி எவ்வளோ ஆகும்? நீங்கள் கரெக்டாக 10,000 எடுத்து வச்சுருந்தாலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கோல்டு நம்ம கரெக்டாக உழைப்பை போட்டோன்னா கோல்டு பண்ணலாம். ஆனால் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், லாங் லாஸ்ட்டாக பண்ணணும். ஆனால் ஒரு வருஷத்துலலாம் பண்ண முடியாது, நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஸோ பாடி பில்டிங்கில் வந்து நிறைய காசு செலவு பண்ணோம். ஸோ அதுதான் பாடி பில்டிங் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணி? இல்லை, பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணி நான் அதுலேருந்து எதுவும் ஏர்ன் பண்ணல. பட் எனக்கு எல்லாமே கிடச்சது வந்து பாடி பில்டிங்னால தான். இப்போ எனக்கு வந்து வெளியே ஒரு கிளைண்ட், நான் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் 15,000 பர்சனல் ட்ரைனராக இருக்கீங்க. பர்சனல் ட்ரைனராக இருக்கிறேன். எப்படி வந்துச்சுன்னா என் உடம்பு இருந்துச்சு, அதுதான் என்னோட ஆதாரம். அதனால் திரும்ப அதிலே இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுலேருந்து எடுக்கிறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுலேருந்து எடுக்கிறேன். நான் என்னோட உடம்புல இன்வெஸ்ட் பண்ணி நான் அதுலேருந்து தான் எடுக்கிறேன். மேபி நான் காம்படிஷன் போய் சம்பாதிச்சது இது வந்து ஒரு பேஷனுக்காக பண்ணுறது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போதில்லை. பட் எனக்கு எல்லாமே கிடச்சது வந்து கிளைண்ட்ஸ்லாம் எல்லாமே கிடச்சது. நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு என்னை வந்து கூப்பிட்டு இது பண்ணது எல்லாமே வந்து பாடி பில்டிங் மூலியமாக தான் எல்லாமே எனக்கு கிடச்சிது. ஸோ பாடி பில்டிங் பண்ணதுனால தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் கரியரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? ஆமாம். ஓகே, பட் வந்து பாடி பில்டிங்லேருந்து இங்கே பெருசாக காசு எதுவும் ஏர்ன் பண்ணல. காசு ஏர்ன் பண்ணலன்னா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த போட்ட காசு எடுத்துருங்க. நம்ம போட்ட காசு அது நம்ம எப்பவும் பார்க்கக்கூடாது. அது என்ன பேஷன் இருக்கும்போது நம்ம அதை நோக்கி இது பண்ணக்கூடாது. நம்ம பேஷன் நோக்கி போயிட்டு நம்ம வெளியிலேருந்து எடுக்கிறதா நம்ம பார்க்கணும்.
ஸோ உங்களுடைய டயட் வந்து எந்த மாதிரி இருக்கும் காம்படிஷன் கிட்ட வரப்போ? பல்கிங்க்கு தனியாக டயட் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை கட்டிங்க்கு டயட் தனியாக ஃபாலோ பண்ணுவீங்களா, எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க டயட்? இல்லை டயட் நான் எப்போவுமே பெருசாக அந்த கட்டிங்க்கு பல்கிங்க்குன்னு தனியாக டயட்டும் இல்லை, அதே மாதிரி மெடிசனுமே கட்டிங்க்கு பல்கிங்னு தனியாக பிரிச்சும் எடுக்க மாட்டேன் நான். நார்மலாக இப்போ வந்து பீஃபு சிக்கன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா காம்படிஷன் அப்போ மட்டும் நான் கண்டினியூஸாக அந்த 6 மந்த்து வந்து ஃபிஷ்ஷு தான் லோட் பண்ணுவேன், தவிர ஃபிஷ்ஷு ப்ரான் தான் லோட் பண்ணுவேன். பீஃப் கிட்ட அவ்வளோவா போக மாட்டேன், ஏன்னா ஸ்கின்னோட நல்லா தின்னாகிறதுனால நான் எப்போவுமே ஃபிஷ்ஷு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, நானும் உங்ககிட்ட 2 months பேக் பேசினேன். அப்போ ஃபிஷ்ஷுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. ஓகே, ஃபிஷ் ஓகே. அதேமாதிரி ப்ரான் வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா எனக்கு ப்ரான் அதிகமாக சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல எந்த ஒரு பாடி பில்டர். ஃபிஷ் அதிகமாக பண்ணுவாங்க, சிக்கன் பண்ணுவாங்க, பீஃபும் பெருசாக பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் எதுக்கு ப்ரான், என்ன ப்ரான் இருக்குது? ஏன்னா ப்ரான் வந்து அது நம்ம ஒரு 1/2 kg வாங்கினாலும் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டா குவான்டிட்டியே கம்மியாகிடும். எதனால் ப்ரான்? இல்லை எனக்கு வந்து ப்ரான் தான் செட் ஆச்சு. பட் எல்லாத்தோடுமே ப்ரான்லேயும் அதே அளவுக்கான ப்ரோட்டீன் தான் இருக்கா, சில பேருக்கு செட் ஆகாது. எனக்கு ப்ரான் செட் ஆனது நான் ஒரு ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட்லேயே நான் வந்து கடைசியாக பண்ண கான்டெஸ்ட்டில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்கின்லேயே. சரி, அதனால் எனக்கு ப்ரான் வந்து எனக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் எப்போவுமே அதை தான் அதிகமாக சூஸ் பண்ணேன். ஓகே, ப்ரான் அதுக்கப்புறம் ஃபிஷ், இது வந்து அதிகமாக. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் எடுத்துப்பீங்க? வே ப்ரோட்டீன் எடுத்துப்பீங்க முக்கியமாக. ஏன்னா நிறைய பேர் வந்து வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் உடம்பு ஏறும் அப்படின்னு ஒரு பிம்பத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது பாடி பில்டிங்கில் வே ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் வே ப்ரோட்டீன்லாம் சாப்பிடுவீங்களா எப்படி? வே ப்ரோட்டீன் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். நான் நார்மலாக கான்டெஸ்ட்டுக்கு கிட்ட வரும்போது லாஸ்ட் ஒரு 2 மாதம் ஆனால் கண்டிப்பாக ஆகும். அது வந்து ஏன்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக, ப்ரோட்டீன் வேறு எங்கேயாவது வந்து கிடைக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி பெருசாக அதை வந்து இட்டு போக மாட்டேன். நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்கிறது தான். எக்கு ஒரு 25 எக்கு எடுப்பேன். ஒரு எக் ஒயிட் மட்டுமா? ஒயிட் மட்டும் ஒரு 25 எடுப்பேன். அப்புறம் வந்து ப்ரான் ஒரு 1/2 kg எடுப்பேன். ஃபிஷ் ஒரு 250 grams எடுப்பேன். அந்த மாதிரி தான் எடுப்பேன் நான். ரியல் ஃபுட்லேருந்து எடுக்கிறது தான். ஸோ வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமது ஒரு பாடி பில்டர், இவரே வந்து வே ப்ரோட்டீனில் பெருசாக காசுலாம் வேஸ்ட் பண்ணதில்லை. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச பாடி பில்டர் யாருமே வே ப்ரோட்டீன்லாம் அந்தளவுக்கு காசு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டிராய்டு மெடிசன் எடுப்பாங்க, அது கூட வந்து ஹோல் ஃபுட் எடுப்பாங்க. ஹோல் ஃபுட்னா சிக்கன், பீஃப், ப்ரான், ஃபிஷ், ஸோ இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ வே ப்ரோட்டீன்லாம் காசு வேஸ்ட் பண்ணனால வே ப்ரோட்டீனில் காசு வேஸ்ட் பண்ண வேணாம். அதாவது ஒருத்தர்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் இந்த கேம் பண்ண போகிறேன், என்கிட்ட காசு இருக்குது, பிரச்சனை இல்லைன்னா அவங்க அதை வாங்கலாம். இல்லை நார்மலான ஆளுன்னா நம்ம நேச்சுரலாக ஃபுட்டுலேருந்து எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. ஆனால் கான்டெஸ்ட்டுக்கு நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எடுத்துருவேன். அது ஏன்னா எனக்கு அது தேவைனால. வே ப்ரோட்டீன் தவிர வேறு என்ன சப்ளிமெண்ட் எடுப்பீங்க? நான் அதிகமாக எடுப்பது வந்து BCAA எடுப்பேன், அமினோ ஆசிட் எடுப்பேன். இது 2 தான். அப்புறம் குளுட்டமைன் ரேர் தான். வே ப்ரோட்டீன் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க, யாராச்சும் காசு அதிகமாக அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஹோல் ஃபுட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அகமது, இப்போது காம்படிஷன் இப்போ ஏதாச்சும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கா? உங்கள் ஐடியா இருக்கா? ஆமாம், அது November 29 பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் அதுக்கிட்டையும் நான் இப்போ இன்னும் ஹார்ட் ஆகலை. இப்போ தான் ஹார்ட்னஸ் வந்துட்டு இருக்கு. ஹார்ட்னஸ்னா ஸ்கின்னு, இது இன்னுமே ஹார்ட் ஆகும், செப்பரேட்டாக வரும். அது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1 month தான் ஆகுது. November எண்டுக்குள்ளே ஹார்ட்னஸ் வந்துட்டேன்னா அப்புறமா நான் கான்டெஸ்ட் என்ன இருக்குன்னு தேடுவேன். அதாவது கான்டெஸ்ட் டேட்டுக்கு நான் ரெடி ஆக மாட்டேன். நான் நல்லா ஹார்ட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன கான்டெஸ்ட் வருதோ அதை தூங்கி போவேன். November 29 ஒரு கான்டெஸ்ட் வருது, அது பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஹார்ட் ஆகலைன்னா நான் அதை பண்ண மாட்டேன். திரும்பி December வரைக்கும் அதை தள்ளி போடுவேன். நான் எப்போ ஹார்ட் ஆகி நான் எப்போ கண்டிஷன் வரணும் அப்போ தான் கான்டெஸ்ட் தேட ஆரம்பிப்பேன். ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு காம்படிஷன் கண்டிப்பாக பண்ணுவீங்களா? ஸோ ஓகே, மசில் ஹார்ட்னஸ் அந்த படத்தில் காட்டுவாங்களே, ரிப்டு கண்டிஷன், இந்த ஸ்கின்னு வந்து தனியாக பிரிஞ்சு வர மாதிரி, இந்த வெயின்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டிராய்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை வந்து எப்படி? அது ஸ்டிராய்டோட பங்கு இதில் இருக்கா? ஹார்ட்னஸ் பண்ணுறதுக்கான வேலை வந்து ஸ்டிராய்டோட வேலை. அது மட்டும்தான் இது பண்ணோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ரெக்கவரிக்கு தான் தேவை. வெயின்ஸ் வருது, உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் குறைஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயின்ஸ் வரும். வெயின்ஸ் உங்களுக்கு திக்காகுது, பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து வெயின்ஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். ஹார்ட்னஸ் பண்ணுறது தான் நம்மளை இப்போ நேச்சுரலாக பண்ணுறவங்களுக்கும் மெஷின்ஸ் பண்ணுவோம். அவங்கள கட்டிலும் இவங்க ஹார்டாக இருப்பாங்க. அது ஹார்ட்னஸ். ஆனால் அதுவுமே நீங்கள் வந்து ஹெவியாக போட்டோன்னா ஹார்ட்னஸ் வருமானா அப்படியும் ஆகாது. கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது தான். அதாவது லாங் பீரியடில் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்ன்றீங்க. மெச்சூரிட்டின்னு பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபுல் மெச்சூரிட்டி நானே இன்னும் வரல. ஆக்சுவலாக நானே ஃபுல் மெச்சூரிட்டி வரேன். நான் கண்டிஷன் வந்தேன்னா நான் கண்டிஷன் நல்லா வருவேன். ப்ளஸ் வந்து ஹார்ட்னஸ் வரணும், ஹார்ட்னஸ் வரும். ஆனால் இன்னுமே என் மசிலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறையா இருக்குது. இப்போது இவர் வந்து 15 இயர்ஸாக எத்தனை வருஷம் பாடி பில்டிங்? அதுக்கு மேலே இருக்கும். ஓகே, மோர் தென் 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கே வந்து இன்னும் மசில் மெச்சூரிட்டி, ஸோ அந்த ஹார்ட்னஸ்லாம் வரத்துக்கே இன்னும் டைம் ஆகும். ஹார்ட்னஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த மசில் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது வரத்துக்கு இன்னும் டைம் ஆகுன்றாங்க. ஸோ பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அதுதான் முக்கியம். ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து உங்கள் உடம்பு நாசம் பண்ணிக்காதீங்க. மசில் ஹார்ட்னஸ்க்கு வந்து ஸ்டிராய்டு ஒரு பெரிய பங்கு இங்கே
ஸ்டீராய்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக 5 days ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு ஜிம்முக்கு போகிறவங்க, நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு வந்து ஜிம்முக்கு போகிறவங்க வந்து அந்த ஸ்டீராய்டு பாடி பில்டருக்கு ஈக்குவலான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆமாம், அது கண்டிப்பாக அது டோரியன் ஹெட்ஸே உங்களுக்கு நிறைய இதில் வீடியோவில் சொல்லியிருப்பார். வந்து டோரியன் ஹெட்ஸ் வந்து அவரே சொல்ல ஒருத்தர் வந்து ஸ்டெராய்டு எடுக்கலையா 45 minutes மேலே ஜிம்மில் இருக்காது வந்து இதுதான் அது தேவையில்லாதது. அதனால வந்து எடுக்கிறவங்களுக்கும் எடுக்காது, எடுத்துகிட்டு விட்டவங்களுக்குமே கண்டிப்பாக மசில் லாஸ் நடக்கும். நானுமே அப்போ 6 மாதம் ஆஃப் சீசன் போனால் எனக்குமே மசில் லாஸ் இருக்கும். ஸ்டெராய்டு எடுக்கிறதுக்கும் எடுக்காததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே அகமத், ஸோ உங்களுடைய ஃபிட்னஸ் ஜேர்னிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக காம்படிஷன் பண்ணிட்டு பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஃபுல்லாக ஹார்ட்னஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி அப்போ நான் அந்த டைமில் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். இப்போ அகமத் பாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். பட் வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பாடி பிரித்து வச்சுருப்பார், ப்ரூஸ்லி மாதிரி. ஸ்கின் டோன்லாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரு 2 months கழித்து அகமத் கிட்ட இன்டர்வியூ எடுத்தால் ஸோ அதை பற்றி நம்ம கேட்கலாம். ஸோ ரொம்பவே தேங்க்யூ அகமத். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாடி பில்டிங் வேறு, ஜென்ரல் ஃபிட்னஸ் வேறு. ஸோ பாடி பில்டிங்கில் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க ஸ்டீராய்டு எடுத்து உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். ஆமாம், நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் நிறைய பேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு யாரும் ஸ்டீராய்டு கொடுத்தது இல்லைல்ல? பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே சஜஸ்ட் பண்ணதில்லை. சஜஸ்ட் பண்ணனா BCAA, குளுட்டமைன், இது 2 தான். ஓகே, ஸோ குளுட்டமைன் அண்ட் BCAA இது இருந்தாலே போதுன்றாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஹோல் ஃபுட் எடுத்தால் போதும்ல. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லியிருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் சின்ன பசங்க தான். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு ஏதாச்சும்? ஜிம்முக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பேசிக்கான ஒர்க் அவுட்டை கற்றுக்கிட்டு 6 மாதம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலே சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் வரும். அதை தாண்டி உங்களுக்கு இப்போ இதுக்கு போவேணான்னு நான் சொல்ல, ஸ்டெராய்டு எடுக்க வேணாம், இது பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். இதுதான் என்னோடய கோலு, இதை நோக்கி தான் நான் போக போகிறேன், இதை என் பர்பஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுங்க. இல்லை ஜென்ரலாக நான் ஒரு இடத்துல தான் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து அந்த மாதிரி ஆளுக்கு தேவையில்லை. இது இப்போ எனக்கு பாடி பில்டிங் பிடிச்சிருக்கு, நான் பாடி பில்டிங் போகிறேன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு வருஷம் கழித்து உங்கள் மாஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி யார்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் வேணால் அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக எடுங்க. ஓகே காய்ஸ், அகமத் வந்து ஒரு பாடி பில்டர். எதுக்கு வந்து நான் அகமத்தை சூஸ் பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நீங்கள் அவர் பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்பவே அத்தென்டிக்காக பேசியிருப்பார், ஒரிஜினல் சொல்லலாம். அதனால தான் நான் அகமத்தை சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பாடி பில்டிங் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக ஒரு கோச்சை ஃபைன் பண்ணி தென் வந்து பாடி பில்டிங் பண்ணுங்கள். ஸோ அகமத் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். உங்கள் ஐடி AI பம்பிங் அயான். ஓகே, அவருடைய ஐடி வந்து நான் இங்கே கீழே யூடியூப்லேயே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு கோச்சை தேடி நீங்கள் வந்து பாடி பில்டிங் பண்ணனா அகமத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவார். கரெக்டாக? ஆமாம். ஓகே, ஏன்னா நான் பாடி பில்டிங் பண்ணுற பொறுத்த வரைக்கும், பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேருந்து ஏர்ன் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து தான். ஸோ ஃப்ரீயாக யாரும் எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அகமத் கொடுத்ததே பெரிய விஷயம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இன்னும் ஸ்டீராய்டு சீக்ரெட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அகமதை ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஸோ அகமத் ப்ரோ, உங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஜேர்னிக்கு. ஸோ தேங்க்யூ அகமத். ஸோ ஆல் த காம்படிஷனுக்கு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ஏதாச்சும் ஒன்று கீழே கமெண்டில் கேளுங்க. ஸோ பாய். ஸோ தேங்க்ஸ்.